யுனிவர்சிட்டி வழக்கை ஏடிஎம்கே கையாண்டதே வந்து தேர்தல் காலம் நெருங்கிருச்சு, அதனால இதை கையெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் இருக்கு. திருவண்ணாமலை தங்கமணியா இருந்தாலும் சரி, நம்ம திருவான்மியூர்ல ரோட்லயே வந்து கஸ்டோடியல் டெத்னு சொல்லிட்டு போலீசாரால் கொடுமைப்படுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்ட விக்னேஷ் அசம்பிளிலே எடுத்தார். அசம்பிளில பேசுறதுக்கு இடம் தரது கிடையாது. ஒரு அசம்பிளிலே போராட்டம் பண்ணிருக்கோமே, நீங்க பார்த்திருப்பீங்க. 4.5 வருஷ காலமும் ஒரு தடவை அசம்பிளி கூடும் போதும் அசம்பிளிக்கு வெளியில வந்து எங்களுடைய உரிமைகள் அங்கே மறுக்கப்படுகின்றன, இல்ல உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, பேச முடியல, லைவ் காட்டுறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையிலே இந்த திமுக என்ன சொன்னாங்க? 100 நாள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம், ஒரு வருஷம் நடத்துனாங்களா? இந்த விமர்சனங்களை நாங்க எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நான் முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, இங்க கிண்டியே வந்துட்டு ஸ்தம்பிச்சது அன்னைக்கு அதிமுக வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தப்ப, அது மாதிரியே மற்ற விஷயங்களுக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாமே அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. நீங்க நல்ல கேள்வி. இப்ப 70 பேர் கிட்டத்தட்ட 70 பேர் கள்ளக்குறிச்சியில மட்டும், மரக்காணத்துல ஒரு 28 பேர், 100க்கும் நெருங்கின 100 கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்க, 68 பேர் வந்து மரணித்தார்கள். இன்னும் பல பேர் கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டு உடல் உபாதைகளால பாதிக்கப்பட்டவங்க, உடல் உறுப்புகளை இழந்தவர்கள் இன்னைக்கும் அங்க இருக்காங்க. அந்த கள்ளச்சாராய மரணத்தை பெருசா எடுத்தோமா? நாங்க எடுத்தோம்ல. அதுக்கப்புறம் நாங்க உண்ணாவிரதமும் எடுத்தோம். அதுக்கப்புறம் இவர்கள் வந்து அரசு செய்யப்படணும், அந்த கள்ளச்சாராயம் சுத்தமா ஒழிக்கப்படணும். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலத்துல 10 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா எந்த கள்ளச்சாராய மரணங்களும் கிடையாது எங்க ஆட்சியில. ஈவன் இன்னும் கேட்டீங்கன்னா கொரோனா பீரியட்ல கூட அங்கங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, குக்கர்ல காய்ச்சினா அதுல காய்ச்சினான்னு சொன்னாங்க. அண்டை மாநிலத்தில் நான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். உள்ள ஒன்று கூட வரல, ஒரு கள்ளச்சாராய மரணம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது 100 மரணங்கள் நடந்திருக்கு. முதலமைச்சர் போனாரா? குறைந்தபட்சம் நாங்கள் எடுத்தோம். ஏன் எங்கெங்கேயோ போறாரு, ஜப்பான் போறாரு, சிங்கப்பூர் போறாரு, முதலீடுன்னு போய் முதலீடு ஈர்க்கிறாரா, பண்ணிட்டு வராரான்றது இன்ன வரைக்கும் அதுக்கு வெள்ளை அறிக்கை கிடையாது. அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. கேட்டால் ஒரு அறிக்கையை படிச்சுட்டு ஏர்போர்ட்ல அடுத்த கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்வார்.